பணிகிறோம் நல்லவர் முது கிருபை எங்களோடு வேடத்தை தேவக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். பவனியாக வரும்படியாக பாராட்டின கிருபிக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது கூட அப்படி வார்த்தையை அறிவிக்கும் போது நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்படி வார்த்தையை பொறுத்தாரோ நீர் பேசும். ஆனால் வார்த்தையை வெறுமையாக திரும்பாதபடி 1, 30, 60, 100 பலன் தர உதவி செய்திருந்தோம். வார்த்தை கேட்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்திருந்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெபத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகுதியிலே வாசம் செய்கிற எங்களுக்கு பிரியமானவர்களே, இப்படியாக பவனியாய் வரும்போது நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம், நம்மை சந்திக்கும்படியாக ஒரு குழுவானது நம்ம இடத்துல வருகிறது என்று சொல்லி நாங்கள் இங்கு இத்தனை பேர்களாய் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக உன்னையும் என்னையும் நேசித்த தேவனானவர் இந்த உலகத்திலே அவதரித்து வந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரையும் அவர் இளைப்பாறுதலை தரும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த பெரிதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை சமாதானத்தை குறித்து எங்கள் இனத்தாராகிய எங்கள் ஜனத்தாராகிய எங்கள் பகுதியை வாசிக்கிற உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இந்த தேவனானவர் எப்பேற்பட்ட தேவன் என்று சொன்னால் வருத்தத்தோடு நெருக்கத்தோடு இருக்கிறவர்களை அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் அங்கே இருக்கிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஒருவேளை ஒரு மனிதன் தோல்வியுற்று இருப்பான் என்று சொன்னால், ஒருவேளை ஒரு இடத்துல நன்மை இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்துல ஒருவேளை ஒரு இடத்துல ஐஸ்வர்யம் இல்ல, பணம் இல்ல, அழகு இல்ல, சொந்த வீடு இல்ல, என்னென்ன காரியம்லாம் இந்த உலகத்தின் மேன்மை என்று சொல்லப்படுகிறதோ அது இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் உடனே அந்த மனிதனை அநேகர் தள்ளிவிடுவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்மை நேசித்த நம்மை படைத்த இறைவனானவர் அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி இருக்கிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அவர் எப்பேற்பட்ட தேவன் என்று சொன்னார், மனுஷன் தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடைய அன்பிலிருந்து தேவனுடைய சமாதானத்துக்குள் இருந்து அவன் இழந்து போனான். அப்பேற்பட்ட நிலையிலே நம்மை படைத்த இறைவனானவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இந்த உலகத்தில் வந்தார். எந்த காரியம் தொலைந்து போனது என்று இருக்கிறதோ, எந்த காரியம் முடிந்து போனது என்று இருக்கிறதோ, எந்த காரியம் கெட்டு போனது என்று இருக்கிறதோ, எந்த காரியத்தை மனிதர்கள் தூர வைத்து நினைவு கூறாமல் இருப்பார்களோ அப்பேற்பட்ட உன்னை என்னையும் மனிதர்களால எல்லாராலையும் என் புறக்கணிக்கப்பட்ட என்னை ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நேசித்தார். அவர் நமக்கு சமாதானத்தை கூறுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லுகிறது. உங்களுடைய உள்ளத்திலே கலக்கம் உண்டா? எதிர்காலத்தை குறித்து கலக்கம் உண்டா? இந்த நாட்களிலே நடந்துகிற பொல்லாத காரியங்களை குறித்து, இயற்கை சீற்றங்களை குறித்து, இல்ல வறுமையை குறித்து, வியாதியை குறித்து கலக்கம் உண்டா? இந்த தேவாதி தேவன் இந்த உலகத்திலே வந்த போது அநேக வியாதியஸ்தர்களை, பிறவிலிருந்தே ஊனமாய் இருந்தவர்களை, கண் தெரியாதவர்களை என்று சொல்லி என்னென்ன பாதையினாலே இந்த உலகத்திலே துன்புற்று இருந்தார்களோ அத்தனை பேரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று அழைத்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டு வாசல் இருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு சிறு பிள்ளைகளாக அநேகர் கூடியிருக்கிறோம். அவர்கள் யாவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த அருமையான தேவனுடைய சமாதானத்தை கடவுள் உனக்காக எனக்காக நித்தியமாக வைத்திருக்கிற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் காசு பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் எந்த விதமான காரியத்தையும் எங்களிடத்தில் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய உள்ளத்திலே மனதிலே நீங்கள், ஆண்டவரே என்னை நேசித்தவரே, என்னுடைய உள்ளத்திலே கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, சமாதானமற்ற இருக்கிற சமாதானம் தாரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் சொல்வேன் என்று சொன்னால், நீங்க எங்க இருந்தாலும் அதை சொல்வேன் சொன்னால் உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென்.